ரிஷி ப்ரோ, ஃபைனலி வந்து நம்ம பசங்க எல்லாரும் கோகர்ணா வந்து இறங்கியாச்சு. என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி இது, நீங்க தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லா மோட் ஆஃப்லையும் போய் டிரான்ஸ்போர்ட்லேயும் போயிருக்கோம். நான் ட்ரெயினில் இது வரைக்கும் போனது. கப்பலில் போயிருக்கீங்களா? நீ அடுத்து போயிடலாம் ப்ரோ. கப்பலில் போனதில்லை, ட்ரெயினில் போனதில்லை, ஃப்ளைட்டில் போயிருக்கு. வேற என்ன, பஸ்ஸில் போயிருக்கு. வேற என்ன இருக்கு? காரு கேப்லாம் போயிருக்கு. ட்ரெயினில் போனது, ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், கப்பலையும் போனதில்லை. ஆமாம். ஸோ இது மறக்க முடியாத ஜர்னியாக தான் இருக்கும். ஏன்னா மறக்க முடியாது, நம்ம பசங்க ட்ரிப்புங்கிறதுனால நம்ம பாய்ஸ் கூட வந்தது ஃபர்ஸ்ட் ட்ரெயின்னா வந்து கண்டிப்பாக மறக்க முடியாததாக தான் இருக்கும். ஓகே. அப்புறம் சொல்லணும்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காலையில் கோயம்புத்தூர் டு மேங்களூர் வந்த ட்ரெயின் வந்து நமக்கு டிலே ஆனதுனால நம்ம கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்க முடியல. ஆமாம். அதனால நம்ம அலைஞ்சு நீ கஷ்டப்பட்டது நமக்கு தெரியும். இல்லை, நீங்கள் வரும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி இப்படின்னு ட்ரெயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இல்லை, ட்ரெயின் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஏழைங்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம கோகர்ணா ஸ்டேஷன்லேருந்து ரூம் போகிறக்கு இந்த ஓலா, ரேப்பிடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த ஊரில். வெறும் ஆட்டோ மட்டும்தான். ஆட்டோவும் ஸ்டேஷனில் 2 தான் இருக்குது. டிக்கெட் இஷ்யூ பண்ணுறவங்க தான் ஆட்டோவுமே ஓட்டுறாங்க. ஸோ அவங்க தான் பிக் அண்ட் ட்ராப் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ரொம்ப நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஒரு டூரிஸ்ட் வந்து அவர் அட்ராக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உள்ள டெட்டி பியராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஒரு அட்ராக்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாரு. சாம், இப்போ வந்து இந்த நம்ம ஸ்டேஷன் கோகர்ணா ஸ்டேஷன் வந்து ஒரு யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இறங்கணும் அந்த டைம்ல. ஆமாடா, ஆமாம், கரெக்டு தான், யாருமே இல்லை. ஸ்டேஷன் மாதிரியே இல்லை, அப்படி தானே? பீலமேடு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பீலமேடு ஸ்டேஷன் கூட கொஞ்சம் அங்கங்க போன மாதிரி ஒரு ஈக்காக கூட இல்லை தானே? நம்ம முன்னாடி ஒருத்தவங்க இறங்குனாங்க, அப்படி தானே? ஆமாடா, கரெக்ட். 2 பொண்ணுங்க இறங்குனாங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சிருக்கேன். 2 பொண்ணுங்க இறங்குனாங்க, அப்புறம் யாரோ 3 பேர் ஏறினாங்க. கரெக்டா? எனக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு கிராமத்து ரோட்ல போனா இப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. இல்ல பார்த்தா சில கேட்டுக்கலாம். நம்ம ஒரு கோகர்ணா பத்தி புகழ்ந்து பேசணுமா இந்த வீடியோல? இல்ல, கோகர்ணா ப்ரோமோட் பண்ற மாதிரி தானே பேசணும். நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுல, நம்ம வந்து பீச்சஸ் தான், கை மறைக்குது. நம்ம வந்து பீச்சஸோட போட்டோஸ் தான் பார்த்துருப்போம். கரெக்டா? ஆமா. அதை பார்த்துட்டு நம்ம இங்க ஒரு ஹைடெக் சிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிருப்போம். ஆனா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு சின்ன ஒரு கிராமா அப்படி மாதிரி அப்படிதான் இருக்கு. அப்படிதான் ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு. மேபி சிட்டி போனா, அதான் டுவர்ட்ஸ் சிட்டி போனா ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இப்போ போற ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியா மாதிரி தான் இருக்கு. ரோட கோகர்ணா சிட்டியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கிராமம் தான் அது. ஆக்சுவலாக நம்ம ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடை என்ன கூட, ஒரு மளிகை கடை கூட கண்ணில் படலை. மளிகை கடை அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது. நாங்கள் போன டைம் அன்டைமுங்காட்டி அந்த கடையுமே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. இங்கே வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆட்டோ மட்டும்தான். அப்புறம் வந்து இங்கே மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா வந்து ரெண்டல் பைக்கு, அப்புறம் வந்து ஹோம் ஸ்டேஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க மக்கள், கெஃபேஸு, ரெஸ்டாரண்ட்ஸு. இதுதான் வந்து இங்கே மெயின் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ரூம் வந்து 1 வீக் ப்ரியராகவே புக் பண்ணியிருந்தோம். ஹோம் ஸ்டேயில் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கே வேணால் ஸ்ரீ விரஜிதா ஹோம் ஸ்டேஸ்ன்னு சொல்லிடும். அது வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 மினிட்ஸு. ஸோ ரெண்டல் பைக்குமே வந்து நாங்கள் அந்த விரஜிதா ஹோம் ஸ்டேஸ் பக்கத்துலேயே வந்து மஞ்சுஸ்ரீ பைக் ரெண்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே தான் எடுத்திருந்தோம். ஸ்டேவுமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது.